ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் தின தியானத்தினுமா இந்த டெய்லி டிவோஷனில் உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவரில் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அற்புதமான வார்த்தைகளை கொடுத்து நம்மளை தைரியப்படுத்தி பலப்படுத்தி அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தி எவ்வளோ அழகாக நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். நாமே இன்றைக்கு கூட இந்த வேலை நாட்களுடைய வாரத்தின் முதல் நாள் ஒரு பல காரியங்கள் உங்களுக்கு காணப்படலாம். ஐயோ இது செய்யணுமே, அதை முடிக்கணுமே, பல காரியங்கள் உங்களை த்ரெட்டன் பண்ணி கூட பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை அனுப்பி நம்மளை தைரியப்படுத்துறன்னா இன்னைக்கும் இந்த வாரமும் உங்களை நடத்துவதற்கு உண்மையில் வர இருக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, உமது வாக்குத்தத்தத்தின்படியும் உமது சித்தத்தின்படியும் இவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீரேப்பா அப்படின்னு தாவீது ஆண்டவர்களை சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் யார்? தயவுள்ள கர்த்தர். தெய்வ பிள்ளைகளே, ஆமே. அந்த தயவு தாவீதுக்கு இருந்ததுனால தான் ஆடிமைப்பனா இருந்தன கர்த்தர் அரசனாய் மாற்றுக நான் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த நாளில் கர்த்தருடைய தயவு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் என்ன காரியத்தை செய்யணும், எதில் எஃபர்ட் எடுக்கணும், எதை நீங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க, நான் தேவ மனுஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையின்படி அவர் தயவு செய்ய உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். என்ன வாக்கு பண்ணுறார்? அது 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்பீங்கன்னா நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். உன்னுடைய எல்லா சத்துருக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணுவேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்களில் நிறைவேறிய உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கும் உன் பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். ஆமென், ஆமென். இப்படி பல காரியங்கள் அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். நீ நித்திரை பண்ண போகிற கடைசி நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன், உன் சந்ததி மூலமாக நான் ராஜாவை ஏற்படுத்துவேன் அப்படின்னு பல காரியங்களை அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். சத்துருக்களை அழிக்க பண்ணினார் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு தேவனில் தாவீதுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற உண்மையில் அவர் இருப்பாரானால், என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். தாவீதை குறித்து தேவன் என்ன சித்தத்தை வைத்திருந்தாரோ அவனை ராஜாவாய் அரசனாய் மாற்ற வேண்டும் என்று தேவ திட்டம் இருந்தது, சித்தம் இருந்தது. ஆடு மேய்க்கிறவனை, அப்பாவால் அங்கீகரிக்கப்படாதவனை, புறக்கணிக்கப்பட்டவனை அழைத்து வந்து அரசனாய் மாற்றுவார்னா உங்கள் வாழ்க்கையில் அவருடைய தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக நம்மளோட பேசுகிறாரு. அவருடைய வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், அவருடைய சித்தமோ அவருடைய தேவ திட்டமோ உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமே. அதனால தான் ஒரு பக்தன் இப்படி பாடியிருக்கிறார் அல்லவா, என் தாய் கரு உருவாக்கும் முன்னே ஆமே எனக்கு தரிசனத்தை தந்தீர, என் எலும்புகள் உருவாக்கும் முன்னே, என்னுடைய தசைகள் உருவாக்கும் முன்னே எனக்கு என்ன ஒரு தரிசனத்தை நீங்கள் வைத்திருக்கிறீங்கள் அல்லவா. எவ்வளோ அழகாக அந்த பக்தன் பாடியிருக்கிறார். தரிசனம் உண்டானது அல்லவா. தேவப்பிள்ளையிலே உங்களை குறித்த தரிசனம் இருக்கு. ஆமே. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தில் வல்லமையுள்ளவர். தேவன் பொய்யுறியாத தேவன். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேயர் 10:23 வாசிக்கிறோமே. தாவீதுக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவானா உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை ஆமென் அவருடைய தயவினால நிறைவேற்றி உங்களை குறித்து தேவ சித்தத்தை அவருடைய தயவினால செய்து முடித்து உங்களை மேன்மையாக வைப்பார். இதை நம்புங்க, நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோதனப்பா, அன்னைக்கு தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து தாவீதுக்கு உண்மை சித்தத்தின்போடு நடத்தி ஆண்டவரே ஆமென் என்ற கடைசி வரலாம் கைவிடலையே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த நாளில் கூட நீர் இவர்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், நீர் இவர்களை குறித்து வைத்திருக்கிற தெய்வ திட்டங்கள் 100க்கு நிறைவேறிட்டுங்கப்பா. அதுக்கு தடையாக இருக்க எல்லா தடைகளும் விலகட்டும். இவளை ஆசீர்வதியும், இவளை கனப்படுத்தும், இவளை உயர்த்தும். உங்கள் தயவு இன்னைக்கு இவர்களுக்கு ஏராளமாக வெளிப்பட்டு அந்த நன்மையை காண உதவிச்சியும் இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபை கோப்பம் கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெப கிளம்புதாவே. ஆமென். கர்த்தர் தயவு உங்கள் மேலே இருக்குது.
தைரியமாக போங்க. God bless you.